ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். நடிகர் விஷ்ணு விஷால் அவரோட முதல் மனைவிக்கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா ஜுவாலா குட்டா அப்படிங்கிற பேட்மிண்டன் வீராங்கனைய ரெண்டாவதா மேரேஜ் எளிமையான முறையில் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிகளுக்கு சமீபத்தில் கூட அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை கூட ஷேர் பண்ணி தெரியப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு விஷ்ணு விஷாலோட நண்பரும் நடிகருமான அமீர் கான் தான் பெயர் வச்சிருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷால் தமிழ்ல வெண்ணிலா கபடிக்குழு அப்படிங்கிற படத்துல முதல்ல ஹீரோவா அறிமுகமாயிருந்தாரு. முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமாவும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சு நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி, ராட்சசன் போன்ற படங்கள்லயும் நடிச்சு அடுத்தடுத்த ஹிட்டை கொடுத்து மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிட்டாரு விஷ்ணு விஷால். அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் ரஜினி நடராஜ் அப்படிங்கிறவங்கள காதலிச்சுட்டு வந்த நிலையில மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆரியன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. ஆனா சில வருஷங்கள்லயே இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. இந்த நிலையில விஷ்ணு விஷால் பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டா அப்படிங்கிறவங்கள ரெண்டாவதா 2021ல எளிமையான முறையில மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு தான் இப்ப அழகான ஒரு பெண் குழந்தை சமீபத்துல பிறந்திருக்கு. விஷ்ணு விஷாலோட திருமணம் கூட ஜுவாலா குட்டையோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் நடந்துச்சு. அந்த நாள்லயே இப்ப குழந்தையும் பிறந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப அந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருக்காங்க. பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமீர் கானோட குடும்பமும் விஷ்ணு விஷாலோட குடும்பமும் சேர்ந்து குழந்தைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அதாவது குழந்தைக்கு மிரா அப்படிங்கிற அழகான பெயரை வச்சிருக்காங்க. மிரா அப்படின்னா அழகு, ஸ்மார்ட், அமைதி அப்படின்னு அர்த்தமாமா. இந்த மாதிரி ஒரு அழகான தேவதையா எங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை அவங்க ஷேர் பண்ணி தெரியப்படுத்தியிருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.